மீன் வேணும்னு கேட்ட பிடிச்சு கொடுத்தேன். இப்படி எவனோ ஒருத்தன் குடிசையில உட்கார்ந்துட்டு சமையல் பண்ணிட்டு இருக்கியே, வீட்டுக்காரன் வந்துட்டானா? வந்தா என்ன சார், அவனுக்கு ஒரு மீனை வறுத்து கொடுத்துருவேன், சாப்பிட்டு போயிடுவான். அது இருக்கட்டும், மீன் வாசனை எப்படி இருக்கு சார்? சூப்பரா இருக்கு. நானும் லண்டன்ல எத்தனையோ 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டிருக்கேன். ஆனா இப்படி ஒரு ஃபிஷ் ஃப்ரைய பார்த்ததே இல்ல. வா 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 வா, கொண்டா கொண்டா. சாப்பிடலாமா? என்ன பண்ண நீ? ஏன் போடு சார், இப்ப என்ன அதுக்கு? யானை தான் கத்துச்சாக்கோன்னு நினைச்சேன். போங்க சார், நீங்க வேற. ஏமா 1 2 3 4 5 சார். இதான் 5ஆ? ஆமா 5 தான். ஒரு பேச்சுக்காவது இந்த 5ல கொஞ்சமாவது கொடுத்துருக்கலாம்ல. ஐயோ, நீ சாப்பிடவே இல்லையா சார்? நீ வச்சாதானேமா சாப்பிடுறதுக்கு. அது வந்து சார், எனக்கு பசி வந்துருச்சுன்னா எல்லாமே மறந்து போயிடுவேன். இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க சார். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நீ கொஞ்சம் கட்டுப்பாடு இருந்தா நல்லது. என்ன சார் நீ எப்ப பார்த்தாலும் கட்டுப்பாடு கிட்டுப்பாடுன்னு? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். நான் வயிறு நிறைய புல்ல சாப்பிட்டாச்சு. எந்திரி போலாம். ஐயோ, இருட்டி போச்சு. இருட்டுனா என்ன? போலாம் வா. இருட்டுனா என்னவா? இனிமே நம்ம போறது காட்டுக்குள்ள. போன மாசம் விரவு பொறுக்க போன 2 பொம்பளைங்கள யானை மிதிச்சு கொன்னுடுச்சு. காட்டு யானை மிதிச்சா கரைக்கிறதுக்கு எலும்பு கூட கிடைக்காது தெரியுமா? இப்ப என்ன பண்ணலான்ற? பேசாம இந்த குடிசையில தூங்கிட்டு நாளை காலையில போலாம். வா சார். வைக்க வழிக்கு ஒண்ணும் தெரியல. சின்னையாவை கண்டுபிடிக்க முடியாது போல இருக்கு. கண்டுபிடிக்கிறேன் சார். இவரை பாத்தீங்களா சார்? கொஞ்சம் சத்தமா கேளுங்க. இந்த போட்டோல இருக்கிறவரை பாத்தீங்களா? கொஞ்சம் சத்தமா கேளுங்க. இந்த போட்டோல இருக்கிறவரை பாத்தியா? என்னங்க வாய் மட்டும் செய்து சத்தத்தை காணோம். நீங்க என்ன ஊமையா? ஊமையா? ஐயோ, யார் வந்து ஊமைங்கற? ஏன் அடிக்கிறீங்க அவனை? இல்ல சார், வாயிலேயே கத்துறேன், காதுல ஈத்த ஊத்தி வச்ச மாதிரி என்ன போய் ஊமைங்கறா சார்? ஏய் நிறுத்துங்க. அவனுக்கு ஒரு காது சரியா கேட்காது. ஒரு காதுக்கு எப்படியா? ஆமா. போடா ராஸ்கல். சார், இந்த போட்டோல இருக்கிற பையனை பாத்தீங்களா? அட, நம்ம வண்டியில ஓசியா சவாரி செஞ்ச தம்பி. உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? கூட ஒரு பொண்ணை எல்லாம் தள்ளிக்கிட்டு போனா. பொண்ணா? எங்க இறக்கி விட்டீங்க? மேட்டுப்பாளையத்துக்கு போற வழியில தாங்க இறக்கி விட்டேன். மேட்டுப்பாளையத்துக்கு போற வழியா? சார், என்னையும் உங்க லாரில ஏத்திட்டு போய் அதே இடத்துல இறக்கி விட்டுறீங்களா? கண்டிப்பா இறக்கி விடுறேன். ஆனா கொஞ்சம் ஆடுகளை ஏத்த வேண்டியது இருக்கு. ஏத்திட்டு வந்து கூட்டி போறேன். சரிங்க. ஆசையா ஒரு லாட்டரி சீட்டு வாங்கினே இந்த கழுத அநியாயமா முழுங்கி என் வாழ்க்கையே கெடுத்துருச்சே. ஐயோ 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 ஐயோ. நம்ம குடிசை கதவு திறந்து கிடக்கு. ஐயோ, ஒரு தலை 4 கால். அப்பா, 2 கால்ல கொலுசு கிடக்கு. ஆணும் பெண்ணும் கலந்த அர்த்தநாரீஸ்வரரா? இதையெல்லாம் நீ பார்க்காத. வெளியில போய் கழுதிய பாரு.
தம்பி தம்பி. ஹலோ. ஹலோ பாபுது, கிலோ பாபுது. என்னப்பா இதெல்லாம்? எப்ப நீங்க வந்து படுத்த? நான் ராத்திரி வந்து படுத்துட்டேனே. ராத்திரியவா? அது பயமா இருந்தது, அதான். அப்பா. தம்பி, இந்த பாப்பா யாரு? தெரியாதுங்க. பாப்பா, இந்த பையன் யாரு? தெரியாது. தெரியாதா? கண்ணாமூச்சி ஆடுறீங்களா? ஒரே பானையில வந்த வெள்ளாவி துணி மாதிரி ஒரே போர்வையை போத்திக்கிட்டு ராத்திரி பூரா கிடந்திருக்கீங்க. கேட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுங்கிறீங்க. என்ன ஒண்ணும் தெரியாத கழுதைன்னு நினைச்சீங்களா? அப்படிலாம் சொல்லாதீங்க, கழுதைக்கெல்லாம் தெரியுங்க. அப்ப எனக்கு ஒண்ணும் தெரியாதா? கழுதைக்கு தாங்க ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்ன. குழப்புறானே. எப்பா தெரியலடா, விட்டுருப்பா. நீங்க யாரு? எதுக்காக என் குடிசையில வந்து படுத்தீங்க? தெரியாதுங்க. மறுபடியும் குழப்புறானே. கிறுக்கனா இருப்பான் போல் இருக்கே. ஐயோ சாரிங்க, இது தூக்க கலகத்துல ஒண்ணும் புரியாம உளறிட்டோம். நாங்க 2 பேரும் கோத்தகிரிக்கு போயிட்டு இருந்தோம். ராத்திரி நேரம் ஆயிடுச்சு, அதான் இங்கே தூங்கிட்டு போலாம்னு படுத்துட்டோம். ஆமா, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க. ஒரே போர்வைக்குள்ள இறுக்கி புடிச்சு படுத்திருந்தீங்க. அது ஏங்க கேக்குறீங்க? ராத்திரி படுக்கும் போது தனியா தாங்க படுத்திருந்தேன். காலையில முழிச்சு பார்க்கும் போது இந்த பிசாசு வந்து பக்கத்துல படுத்துருக்கு. பிசாசா? என் கண்ணுக்கு பிசாசு மாதிரியே தெரியலையே. உங்க கண்ணுக்கு பிசாசுலாம் தெரியாதுங்க. நான் பிசாசா? ஆமா, ஒரு பிசாசு இன்னொரு பிசாசு பக்கத்துல தான் படுக்கும். ஐயோ, 2ம் சாசா. பேய் கூட்டமே வீட்டுக்குள்ள வந்து படுத்துருச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மறுபடியும் குழப்புறானே. ஒண்ணும் பயப்படாதீங்க, நாங்க ஓடிடுறோம். போலாம். என்ன போலாமா? என்ன எந்திரிச்சோட போலான்ற? இப்ப நான் குளிக்கணும். குளிச்சாதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்ப நீ குளிக்கணுமா? வா. எங்க? போனா. ஆமா, குளிக்கணும்னு சொன்ன, எங்க கூட்டிட்டு வந்திருக்க? எங்க ஊர்ல இதுலதான் குளிப்பாங்க. இந்த துண்டை கட்டிக்கிட்டு ஆத்துல இறங்கு. துண்டா? ஆமா. துண்டெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நமக்குலாம் பாத் டப்ல குளிச்சுதான் பழக்கம். அதுவும் ஹாயா பிறந்த மேனியா. பிறந்த மேனியாவா? முண்டை கட்டையாவா? எங்க ஊர் பொம்பளைங்க காதுல விழுந்துச்சு, உன் கதை கந்தல் ஆயிடும். பேசாம துண்டை கட்டிக்கிட்டே ஆத்துல இறங்கு. எனக்கு துண்டு கட்ட தெரியாதுன்ற விட மாட்டேன்றியா? கட்ட தெரியாதா? கொண்டா. நான் கட்டி விடுறேன். கொலைய காட்டு. அம்மா! வா. தண்ணியில இறங்கு. குளிர்தே. என்ன சார்? இப்ப என்ன பண்ணோம்? மூக்கப்பிடி. மூக்கப்பிடி. மூங்கு. எப்படி? இப்படி புடிச்சு இப்படி. மூங்கு. இன்னொரு தடவை மூங்கு. என்ன திரு திருன்னு முழிக்கிற? துண்டு தண்ணியோட போயிடுச்சு. அடப்பாவி, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. உனக்கும் கட்டிக்க தெரியல, கட்டி விட்டதை காப்பாத்திக்கவும் தெரியல. நீ ஒழுங்கா கட்டி விட்டாதானடி? நான் ஒழுங்கா தான் கட்டி விட்டேன். சரி, இப்ப அதெல்லாம் விடு. இப்ப நான் எப்படி கரைக்கு போறது? நான் கண்ணு முடிக்கிறேன், நீ கரைக்கு போய் கொலைய மாட்டிக்கோ. ஆத்தாடி, உன்னை நம்ப முடியாதுமா. நீ கரைக்கு போய் அந்த பக்கம் திரும்பி நின்னு கண்ணை முடிக்கோ, நான் வந்து ட்ரெஸ் மாட்டிக்கிறேன். சரி போ போ, திரும்பி பார்க்க கூடாது. சீக்கிரம் போ. திரும்பாத, திரும்பி பார்க்காத. நான் எப்படி பிறந்தனோ அப்படியே வந்துட்டு இருக்கேன். ஏண்டி, உன்னை திரும்பி பார்க்கடான்னு சொன்னல, எதுக்கு திரும்பி பார்த்த? நான் ஒண்ணும் ஒன்ன பார்க்கல.
யானை வந்துச்சு பயந்து திரும்பி பார்த்த. நீ என்னதான் பார்த்த? ஆமா பார்த்தேன். இப்ப என்னன்ற? சிப்படி. ஐயோ வக்கவடி சார். என்ன? அந்த குடிசையில பாவாடை ரவுக்கு மாத்துனல, ஆ. அங்க என் பையன் மறந்து வச்சிட்டு வந்துட்டேன். ஐயோ நீ சொன்னோன்னு எனக்கும் ஞாபகம் வருது. ஏன் பேக்கையும் நான் மறந்துட்டேன். போய் எடுத்துட்டு வந்துடலாமா? ஆத்தி, அப்புறம் ஆத்துல துண்டு போவோம். உனக்கு யானை வரும், எனக்கு வேண்டா தாய். பேக் போனாலும் பரவாயில்ல, வா. டேய் முள்ளமட்டத்திலையா? எஸ் பாஸ். சீக்கிரம் இறங்கு. எஸ் பாஸ். ஏப்பா நீ இறக்கி விட்ட இடம் இதே இடமா? இதே இடத்துல தாங்க இறக்கி விட்டேன். டேய் இந்த இடத்த குறிச்சு வச்சுக்க. எஸ் பாஸ். ஆமா எந்த பக்கம் போனாங்க? அதுவும் அந்த மலை பக்கமா தான் போனாங்க. இத நோட் பண்ணிக்க. எஸ் பாஸ். அப்ப நாங்க வர்றோம். சார் ஆ? காசு அவங்கள்ட்ட காசு வாங்கினியா? இல்ல. அப்புறம் என்ன இதுக்கு நாங்க கொடுக்கணும்? மூடோட போறேன், டிஸ்டர்ப் பண்ணாத.